ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை கேட்டிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பகுதியில் உள்ள யாவருக்கும் பாத்தீங்கன்னா இங்கு கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னு பாத்தீங்கன்னா கண்ணு இருந்தும் நமக்குள் இருக்கிற ஒரு நல்ல காரியங்களை அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. உண்மையுள்ளவர்கள் யார் என்று இந்த ஜனத்தின் மத்தியில ஜனங்களுக்கு குருடராகவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு வியாதி நிமித்தமாக குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கிறதா? மருத்துவரால் சொல்லியும் எங்களுக்கு குணப்படுத்த முடியவில்லை, அநேக செலவுகள் செய்தோம், என் வியாதிகள் மறைவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் ஆண்டவர் இடத்துல வாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு சுகபலன் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கஷ்டப்பட்டோம், என் பிள்ளைக்கு மறுஜீவனை கொடுத்தார். நாங்க ஒரு இந்து குடும்பத்துல பிறந்து கர்த்தரை நேசிச்சதுக்கு நாங்க இப்போ ஒரு சாட்சியாவாக கர்த்தர் செய்த இந்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். வந்து கூப்பிடுறாரு, பிள்ளைகளே வாங்க கூப்பிடுறாரு. யார் என்ன பண்றது இல்ல, என்னத்துக்கு நடிகர் வந்தா, ஒரு அரசியல்வாதி வந்தா, கொடி பிடிக்கிறதுக்கு எந்த தலைவர்ப்பா, எங்க நடிகர்ப்பா சொல்றோம். ஆனா உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிரை கொடுத்து இன்னைக்கு எங்களையே கொண்டு போய் இந்த தெருவுல என்னுடைய ஜனங்க இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, அவங்க உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. வெளியே பார்த்தா சிரிக்கிறாங்க, ஆனா உள்ள உடைஞ்சிருக்குது, கவலை இருக்குது, துக்கம் இருக்குது. ஆனா இயேசு சொல்றார், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். பாருங்க, மருத்துவமனையில உயிர் போற செத்து போன மனுஷன் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சந்தோஷம் தரமாட்டாரா? நம்புறீங்களா? இன்னைக்கு நம்புறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். நம்புறீங்களா? இந்த தெருல இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். நாங்க நிச்சயத்தோட வந்திருக்கிறோம், நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். இயேசு எங்க வாழ்க்கையில மாற்றி இருக்கிறார். மதத்தை மாற்ற இயேசு வரவில்லை, உங்கள் மனதை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாக்கும்படி.
இன்னைக்கு அநேகர் இயேசுவை பற்றி அறியாம தன்னுடைய சொந்த தகப்பனே உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் என்று நீங்க அறியாம இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. அப்படிதான் நானும் இருந்தேன். என்னோட வாலிப காலத்துல இயேசுவை பற்றி சிறு வயதுலேருந்து கிறிஸ்துவர் அறிந்த குடும்பம் தான். ஆனா சர்ச்சைக்கு போனதில்லை. என்னோட தாயார் எவ்வளோ சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு வாப்பா, சண்டே கிளாஸுக்கு வாப்பா அப்படின்ட்டு. ஆனா நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன், சர்ச்சைக்கு போக மாட்டேன். பேர் கிறிஸ்துவனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை நானே ஏமாற்றி கொண்டிருந்தேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குடிக்கு அடிமையா இருந்தேன், போதை வஸ்திரங்களுக்கு அடிமையா இருந்தேன், கெட்ட பழக்க வழக்கங்கள் வைத்திருக்க நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க. இப்படியே என்னோட வாழ்க்கை போய் கொண்டுச்சு. படிப்படியாக பார்த்தீங்கன்னா பாவத்துக்குள்ள நாங்கள் முழுகி போனேன். அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் அவமானங்கள், நிந்தைகள், அர்ப்பணிப்புகள், எவ்வளோ வேதனைகளை கடந்து வந்தேன். இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையானும் போதான் என்னோட தாயின் ஜபத்தை கேட்டு இயேசு என்னை தொட்டாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். என்னை போல இருக்கிற ஒவ்வொருக்காகவும் நான் இன்னைக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு நான் எவ்வளோ பாவத்தில் அடிமையாகணும், அதே போல் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, நண்பர்களுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயேசுங்க. இயேசு வந்தால் அவங்களோட சூழ்நிலை மாறும். உங்க தேவைகள் என்னவா இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கலாம், இந்த இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லை. நான் சொல்றேன், உங்க வேலை உங்களுக்கு ஆசீர்வாதம் கையில வர்ற மாதிரி இது வரல, ஏதோ ஒரு சுகம் கிடைக்கல, நிம்மதி இல்லை, தூக்கம் வரல, ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு உங்க வீட்டுக்கு வந்தார்னா உங்க வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இயேசு ஒரு மனிதனை தேடுவார், ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வருவார். சகைவன்கிற ஒரு மனிதன் ஆசீர்வாதம் உள்ளவனா இருந்தான், ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தான், கனம் உள்ளவனா இருந்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அவனுடைய பணம் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, நிம்மதியை கொடுக்கல. அவனால் இயேசு இப்படி ஒரு கிராமத்தில் வந்திருக்கிறார், திரளான கூட்டத்தில் அவர் சூழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் ஓடோடி வந்தான். யோசிச்சு பாருங்க, அவனுடைய பணம், அவனுடைய பதவி, அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் உதறிட்டு இயேசுவை தேடி வந்தான். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க தேடின எத்தனையோ தெய்வங்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் தனித்தவளாய் இருக்கிற இந்த வேலையில இந்த இயேசு உங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார்.